செய்து யோசித்து பாருங்கள். நம்முடைய நேரத்தை எவ்வளவு நேரம் செல்போனிடம் கொடுக்கிறோம் என்பதை செல்போனே ஒரு ரிப்போர்ட்டா நமக்கு கொடுக்கும். Your screen time has increased by 35% from last week to this week. இது வருகிறதா வரவில்லையா? அப்படியா? அப்ப லாஸ்ட் வீக் எவ்வளவு நேரம் பார்த்தேன்? ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் பார்த்திருக்காங்க. அது இன்னும் 35% இறங்கினா 24 மணி நேரத்தை விட தாண்டுது. எப்படிடா 24 மணி நேரத்தை தாண்டி பார்க்கறதுன்னா 2-3 போனை பார்க்கறான். ஒரு அடிக்ஷன் மாதிரியாரு, போதை மாதிரி. யூடியூப் பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி திரும்ப 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 உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கட்சி அரசியல் நம்ம பேசவே கூடாது. ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ஆதரவாளர்னு வச்சுங்க, ஆதரவாளர் கூட இல்லைங்க, ஏதோ வந்துச்சு பார்த்துட்டீங்க, அந்த கட்சியில இன்னொரு கட்சிக்காரன மான வாரிய திட்டுறோம். எல்லா வார்த்தையும், அந்த எந்த வார்த்தைக்கு சென்சார் கிடையாது, எது வேணா சொல்லி திட்டுறோம். இப்போ இதை பார்த்துட்டீங்க இல்ல, யூடியூப் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க? அதே கட்சியில அதே ஆள் பேசினது 5 திரும்பி கொடுக்கும். அந்த 5 பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கொடுக்கும், அந்த 10 பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கொடுக்கும். எல்லாம் அதே கட்சி. இப்ப என்னன்னா, எதிர் தரப்பு வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை யூடியூப் உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. ஒற்றை சிந்தனை படைத்தவர்களாக நம்மை மாற்றுவதுதான் இந்த சாதனங்கள் நமக்கு செய்திருக்கிற மாபெரும் துரோகம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்கள் வெற்றி அடைகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இன்டர்நெட் ஆரம்பித்தது அல்ல, இது 2000 வருஷமா இருப்பது. ஏன் என்றால் இருதரப்பு வாதங்கள். ஒருவர் பேசுகிறார், பேசும்போது உடனே இந்த ஆள் எழுந்து அவரை சப்புன்னு அரைஞ்சு உட்காரு, நீ எப்படி பேசலாம் சொல்றது இல்ல. இந்த டிவி விவாத மேடை நிகழ்ச்சிகள் அதான் நடக்குது. ஒரு ஆள் பேசவே தொடங்கல, இவர் உடனே நீங்க வாயை மூடுங்கள், நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்கவில்லை. சொல்லவே இல்லடாம சொன்ன அப்புறமா நீ மறு. பட்டிமன்றங்களை ஏன் ஏற்கிறோம் என்றால் இவர் பேசுவான் கரெக்டா தானே இருக்கு, இந்த அம்மா சொல்றது ரைட்டா தானே, எனக்கு அப்புறம் ராஜா பேசினா அவர் சொல்றது கூட ரைட் மாதிரி தானே தெரியுது. இதுதாங்க கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிற ஃபார்மேட். இதுதான். இரு தரப்பையும் கேளுங்கள், பிறகு உங்களுக்கான கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இதை செய்யவே விடாது உங்களுடைய யூடியூப் மாதிரியான சாதனங்கள். ஏன்? ஒரே தரப்பு வாதத்தை கேட்கிற போது தானே வெறி வரும் உங்களுக்கு. வெறி வந்தால் தானே திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. திரும்ப திரும்ப பார்த்தா தானே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் இப்ப யூடியூப்ல வந்து நீங்க நம்மள யூடியூப்ல இருக்கோங்க, யூடியூப் பிரைமுக்கு ஏதோ காசு கட்ட சொல்றோம், ரொம்ப கம்மி தான். தெளிவா தெளிவா பேசியானும்னா இங்க வந்து பேச்சு. யூடியூப்ல வந்து பிரைமுக்கு காசு கட்டுறதுனா ரொம்ப கம்மி தான். பட் பொதுவா யூடியூபுக்கு காசு கட்டுறோமா? இல்ல. வாட்ஸ்அப்புக்கு காசு கட்டுறோமா? இல்ல. எந்த காசுமே கட்டாம இவன் எப்படி நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க காசு கட்டுறது இல்லாம தானே வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. வைஃபைக்கு கட்டுறீங்க, அதை விடுங்க. வாட்ஸ்அப்புக்குன்னு காசு கட்டுறீங்களா? இல்ல. யூடியூபுக்குன்னு காசு கட்டுறீங்களா? அன்லெஸ் யூ ஆப்ட் ஃபார் யூடியூப் பிரைம், அதுவுமே ரொம்ப கம்மி தான். யூடியூபுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா காசு கிடையாது. நம்மள்ட்ட காசு வாங்காம இவன் எப்படிடா நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சு பாத்தீங்களா? உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனம் அதுதானே, மிகப்பெரிய நிறுவனம். எப்படி அவன் காசு பண்றான்? அப்போ எதை விற்கிறான்? வியாபாரிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை விற்க வேண்டும் தானே நண்பர்களே. எதை விற்கிறான்? அவன் நம்முடைய நேரத்தை விற்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே விற்பனை பொருள் என்பது உங்களுடைய நேரம். உங்களை வியாபாரிகளுக்கு உங்கள் நேரத்தை அவன் விற்று கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய ப்ராடக்ட். எவ்வளவு பேர் பார்க்கிறாங்களோ, எவ்வளவு நேரம் பார்க்கிறான். ரொம்ப நேரம் பார்த்து விட்டாய் கண்ணா, உன் கண் கெட்டு விடு. என்னைக்கா யூடியூப் சொல்லுமா உங்களை? நம்ம ஆப்புக்கு போகும்போது ஐடென்டிஃபை யூ ஆர் எ ஹியூமன். டேய், நான் மனுஷ பயில இருக்கிறதுனால தானடா உள்ள வரேன். நான் மாடா எருமையா இருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்னா. ஐடென்டிஃபை யூ ஆர் நாட் அ ரோபோட் நம்மள்ட்ட சொல்லுது. எத்தனை பேர் அடிமைகளாக ஒன்னும் இல்லைங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன் பொண்ணு 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து. ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை, அவங்க போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிற நேரம் என்பது எப்படி குறைந்து விட்டது? நேற்றைக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னை பற்றி என்னென்ன தெரியுமோ, இன்றைக்கு எனக்கு என்னுடைய மகளை பற்றி அவ்வளவு தெரியுமா? தயவு செய்து நியாயமாக யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே வளர இளம் பிள்ளைகள் இருந்தா, 13 வயசு 14 வயசு பிள்ளைங்க இருந்தா, நான் காசு கொடுத்து கூட்டி வந்தேன் தப்பா நினைச்சுப்பாங்கடா. நடுவில் கை தட்டுறானுங்க. சரி, உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்று நியாயமாக யோசித்து பாருங்கள். Do you know your son? Do you know your daughter? எனக்கு தெரியாம நீ காலையில தானே அந்த நாய்க்கு சோத்தை வடிச்சு போட்டு அனுப்பிச்ச, இவ்வளவுதான் நமக்கு தெரியும்.
அவர்களுக்குள்ளே பல தளங்கள் இருக்கிறது. அந்த தளங்களில் என்ன சிந்தனைகள் ஓடுகிறது என்பது நமக்கு புரியவே இல்லை நண்பர்களே, புரியவே இல்லை. நம்முடைய மகள்கள் சின்ன பிள்ளை இன்னும் வச்சு சோத்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க, தலைவாரி பின்னி பூ வச்சு விடுறாங்க. எங்க ஊர்ல அது செய்யறதில்ல, உங்க ஊர்ல பார்த்தா பிள்ளைகள பின்னி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுக்கு ஒரு பூ வச்சுறாங்க எல்லாம். இது குழந்தை குழந்தை நினைக்கிறீங்க. அந்த குழந்தை திடீரென்று போய் ஏதோ ஒன்றை செய்து விட்டு வருகிற போது இது என் மகளா என்று தோன்றுகிறது. என் மகனா, என் பையனை இப்படி செஞ்சான், செய்யவே மாட்டான். சகவாசம் சரியில்லை, மத்த பையன் சரியில்லை. மத்த பையனோட அம்மாவும் அதே தான் சொல்லு, சகவாசம் சரியில்லை, இவன் நல்லவங்குது. இப்ப நம் குழந்தைகளையே நமக்கு தெரியாத அளவு பிரித்து விட்டு இருக்கிறது. எது என்றால் செல்பேசியில் நாம் செலவழிக்கின்ற நேரம். நான் குழந்தைகளை சொல்லவில்லை, அப்பா அம்மா, தாத்தா தாத்தா பாட்டி. எங்க மாமனாருக்குலாம் 85 வயசு ஆகுதுங்க. ஸ்மியூல்னு ஒன்றத்துல பாடிக்கிட்டே இருக்கு. 85 வயதில் பாடுவதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா பல பேர் கோஷ்டி கான மாதிரி பாடும்போது சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. தயவு செய்து யோசித்து பாருங்க. அதோடையே மனசு போகுதுங்க, அது ஈர்க்குது, அதுல இருந்து விலக முடியல. இப்ப என்ன செய்வது? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்றால், நமக்கு ஒற்றைப்படை சிந்தனைகள் வருகிறது, பெற்றவர்களை பார்த்தாலே பிடிக்காத ஒரு சூழல் வருகிறது. எல்லாவற்றையும் விட மிக 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 அபாயமானது, முகமற்றவர்களின் நட்பை நம்முடைய இளைஞர்களும் நடுத்தர வயது பெண்களும் ஆண்களும் தேட ஆரம்பிக்கிறார்கள். லெட்ஸ் ஃபேஸ் த ஃபேக்ட்ஸ். பெண்களுக்கு அந்த நடுத்தர வயது வரும்போது வாழ்க்கையில ஒரு வேக்குவம் வரும், வெற்றிடம் வரும். ஏன் அவ்வளோ பிள்ளைகளே பார்த்துட்டு இருந்தீங்க, நீ பிள்ளைலாம் பெருசாயிருச்சு, அது அவன் படிக்க போயிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான், திருமணம் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களை கண்டுக்கிறதே இல்லை. வீட்டுக்காரர் எந்த ஜென்மத்திலையுமே கண்டுக்கிட்டது இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்டு வருது, ஒரு வெற்றிடம் வருகிறது. அதை நிரப்புவதற்காக சோசியல் மீடியாவில் போகிற போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயது 50 வயது கூட இருக்கட்டுமே, ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றின உடனே முகம் தெரியாதவெல்லாம் சூப்பர் ஆண்டி. உனக்கு என்னடா வந்தது? வீட்டுக்காரர் சும்மா இருக்காரு, சூப்பர் ஆண்டி. நீ எதுக்கு சொல்ற? நீ யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, சூப்பர் ஆண்டி. உடனே இந்த அம்மா நான் பிக்சரை மாத்தின உடனே 70 பேர் சூப்பர்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இன்னொரு பிக்சரை மாத்துது. இது ஒரு மாயச்சூழல் இல்லையா? இது ஒரு மாயச்சூழல் இல்லை? இது அந்த புதை மணல் மாதிரி, கோடியக்கரையில புதை மணல் இருக்கிறதா கல்கி பொன்னியின் செல்வன்ல எழுதுறாரு. கால் வைத்ததுதான் தெரியும், அடுத்த நொடி உள்ளே இழுத்து விடுவது போல இந்த சாதனங்கள் நம்முடைய நேரத்தை இழுக்கின்றன, நம்முடைய கருத்துக்களை இழுக்கின்றன, நம்முடைய பண்பாட்டை இழுக்கின்றன. அதனால்தான் இதுல இருந்து வெளியே வரணும். வெளியில வர முடியலன்றாங்க சார், வெளியில வர முடியலன்றாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, FOMO, FOMO, FOMO என்று இதற்கு பேர். FOMOனா என்னன்னா fear of missing out, fear of missing out. போன் கொஞ்ச நேரம் வரலன்னா அவனுக்கு ஒரு மாதிரி, இந்த குடிகாரங்களுக்குலாம் சாயங்காலம் 6 மணியான ஆட்டோ ஓடாது, நான் வடுவேல் சொல்லுவார்ல, இந்த 6 மணியான ஒரு மாதிரி கையெல்லாம் லேசா நடுங்கும், அது உள்ள போனாதான் அடங்குவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் அவனுக்கு SMS வரலன்னா கையெல்லாம் நடுங்குது. எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தான் பாஞ்சு எடுக்கிறான். ஹாய், யாரோ ஒரு பொண்ணு நமக்கு அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தா பழைய ஃப்ரெண்டு மொக்கா, அதே ஃப்ரெண்டு தான். ஐ ஹவ் சேஞ்ச் மை நம்பர். டே லூசு பயலே, 1 இயர்டா கேட்டான். ஏதாவது புதுசாக வருதான்னு அலையிறாங்க. இதிலிருந்து வெளியே வருவது என்பது எளிதல்ல. உங்கள் பிள்ளைகள் இந்த சூழலில் இருந்தால், அந்த நாய் எப்போ பாரு ஃபோனே பார்த்துட்டு தெரியும், அலட்சியமாக இருக்காதீங்க. திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். டாக்டர் இருக்காங்க சொல்லுவாங்க, பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். எப்படி வெளியில கொண்டு வருது என்றால் ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான். அப்பா அம்மா புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க உடனே ஒரு பிள்ளை உங்க வீட்டுல இருக்கா, 18 வயசு பையன் ஒருத்தன், என்ன நேரம் போனை பா, டே அந்த மேடம் பேசிட்டாங்க, புக்கை படிச்சா தொலைபேசி செல்பேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னில இருந்து புத்தகத்தை பண்ண அவன் திருந்த மாட்டான். அவன் புத்தகத்துக்குள்ள வச்சு படிக்கிறான், ராத்திரியில போர்வையை போத்திட்டு அதுக்குள்ள படுறான். நமக்கு பட்ட பகல் 10 லைட்டுக்கு பண்ணாலே 15 தப்பு வருது SMS அனுப்பும் போது. கல்ச்சர் அடிக்கிறது போல வல்ச்சர் அடிச்சுட்டேன் நான். அவனுக்கு போனே பார்க்க மாட்டேன் பாத்தீங்களா, அவன் படப்படப்படன்னு அடிக்கிறானே, போனை பார்த்து அடிக்கிறான், பார்க்காமலே அடிக்கிறான். அவன் அந்த அளவு அவன் பழகி இருக்கான். இதே மாதிரி எக்ஸாம்ல எழுத சொல்லுங்க, எவனாவது எழுதிருக்கானு. இன்னைக்கு அந்த ஒரு பையன் சொல்றான், கொஞ்சம் பயமா இருந்தது பரீட்சை எழுதினவனு. ஏண்டான்னு, ஏன்னா நல்லா முன்னாடி சொன்னல, இந்த நேர்ந்து விட்ட நல்லா படிக்கிற பசங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்.
ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க. ஒருத்தர் சொல்றான் தி ஆன்சர் இஸ் -18றான், இன்னொருத்தர் சொல்ற சீ பைத்திய ஆன்சர் இஸ் -17றான். உடனே நம்ம பையலுக்கு பக்குன்னு இருந்துச்சான். ஏன்டா பக்குன்னு? எனக்கு 1700 ஆன்சர் வந்ததுன்றான். ரெண்டு பேர் -18 சில பேர் பாத்துறீங்களா, நல்லா படிக்கிற பையன் உடனே எந்திரிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். அப்பதான் பரீட்சை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் தான் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். நம்ம ஆளு மொத்த பரீட்சை முடிச்ச அப்புறமா 3 பக்கம் அவனுக்கு பாக்கி இருக்கும் ஆன்சர் ஷீட்ல. சில நல்லா படிக்கிற பையன் வந்து மிஸ் ஐ நீட் அ கிராஃப் ஷீட், கிராஃபே வரலையேடா எனக்கு. இந்த மனநிலையில இருக்கிறவன நீங்க போய் புத்தகத்தை படி செல்பேசி விடுனா விட மாட்டார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். உங்கள் மகள்கள் சின்னவங்களா இருக்கும் போதே நீங்கள் படிப்பதை அவர்கள் பார்த்தால் தான் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்க எந்நேரம் அந்த விளங்காத சீரியலை பார்த்துட்டு நீ படி போயின்னா அது ஒரு நாளும் படிக்காது. முதல்ல நீ படி, அப்புறம் தான் அவன் படிப்பான். நான்லாம் அப்பவே +2ல படிச்சு முடிச்சிட்டேன். அந்த படிப்பை சொல்லல, +2 படிச்சு முடிச்ச பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே நம்ம எவ்வளவு இருக்கிறது, புத்தகங்கள் பறந்து விரிந்து கிடக்கிறது. தாய் தந்தை படிப்பதை பார்க்கிற பிள்ளைகள் தான் புத்தகம் என்பதை தொட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு புத்தகம் என்பது புதிதாக பிறந்த குழந்தை போல நண்பர்களே. அதை பிரிக்கிற போது அதிலிருந்து வருகிற அந்த வாசம் இருக்கிறது. பிறந்த பிள்ளையினுடைய கால்களை தொடுவதற்கு ஒப்பான ஸ்பரிச உணர்வு. நீங்க சொல்லிட்டீங்க 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு தூக்கமா வருதுன்னா பரவாயில்ல. முதல் நாள் 2 பக்கம் படிச்சோன்னு தூக்கம் வரும், அடுத்த நாள் 3 பக்கம் படிச்சோன்னு வரும். தொடர்ந்து செய்கிற இதுவும் ஒரு பழக்கமாகி போகிறது. கஷ்டப்பட்டு படிங்க. அண்ட் யூ சூஸ் யுவர் புக். அந்த அம்மா அன்னைக்கு வந்து சொன்னார்கள் ஆன் பிராங்கை பத்தி படினாக்கா, நீங்க ஆன் பிராங்க் தான் படிக்கணும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அவங்க படிச்சிருக்காங்க. நீங்க அதுதான் படிக்கணும் ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது படிக்கிறதோ படிங்கள். கல்கியை படிங்க, ஜெயமோகனை படிங்க, ஜெயகாந்தனை படிங்க. இவன் யாருமே எனக்கு விளங்கலைன்னா என்ன பிடிக்கிறதோ அதை படியுங்கள். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கிறது? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. 5 நிமிஷம் வேணாம், 5 செகண்ட் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு மிக பிடித்தது என்ன? ஏதாவது ஒண்ணு. சாப்பாடு, செட் தோசை, வடகரி. உங்க ஊர்ல வடகரி உண்டா? கிடையாது. அது எங்க ஊருக்குன்னே மீந்து போன உணவெல்லாம் வச்சு ஒண்ணு செய்வாங்க. ரொம்ப நாள் 1 மாசம் ஆயிடுச்சு எவனுமே வாங்கலைன்னா அதை போட்டு ஒன்று செய்வாங்க. அது பேர் தான் வடகரி. உங்க ஊர்ல என்ன சிறப்போ அது ஏதாவது ஒன்று பிடிக்கும் தானே. அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்குங்க. ஐ லைக் ஸ்வீட்ஸ். இறை அன்பு அவர்கள் சர்க்கரையின் பயணம்னே ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். சர்க்கரை எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனால் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்கிற போது ஆர்வமாக. உங்களுக்கு எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும், எஸ்பிபியினுடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்க அவரும் எம்எஸ்வியும் சேர்ந்து கொடுத்த இசைகளை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்ன ராகம் இருக்கு, எஸ்பிபி. அதில் எஸ்பிபி வந்து எல்லா பாட்டுக்கு நடுவிலையும் சிரிப்பார். அது மகிழ்ச்சியான பாட்டுக்கு நடுவில் தான் சிரிப்பாருன்னு இல்லை. அந்த பாட்டு ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னா அதுக்கு நடுவிலையும் சிரிப்பார். இவர் எப்படி இந்த டெக்னிக்கை கொண்டு, இதை பற்றி ஒருவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை பற்றி ஒரு புத்தகம் உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது. படியுங்கள், படியுங்கள். உங்கள் ஊரை பற்றி தருமபுரி என்கிற அருமையான புத்தகத்தை பழமலை அவர்கள் தொகுத்திருக்கிறார். நான் வருகிற வழியில் பார்த்தேன் என்ன மாதிரியான புத்தகம். உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் அதில் இருக்கின்றன. இங்கே இருக்கிற கால பைரவர் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் என்றால் உங்கள் மண்ணினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் தான் காரணமாக இருக்கிறது. எனவே 2 விஷயங்கள் முக்கியமானவை நண்பர்களே. செல்பேசியை விடு என்றால் மருத்துவர் உங்களை தூக்கி போட்டுட்டு இங்கெல்லாம் போங்கன்னு சொல்லல. எது தவிர்க்கவே முடியாதோ அதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். டோன்ட் கெட் அப்சார்ப்ட் இன்டு இட். அல்ல முழுகி போகாதீர்கள். முழுகி போகாமல் உங்களை அந்த கரையில், அந்த குளத்திலிருந்து, அந்த நீரிலிருந்து உங்களை தூக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, தாய் தந்தையர் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு எப்படிங்க உங்க வீட்டில எல்லாம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். சில வீட்டில் 11:30 மணிக்கு பரோட்டா தின்றான். விளங்குவானே தெரியல எனக்கு. எங்க ஊர் அது ஸ்விக்கி இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஸ்விக்கியை வரவழைப்பான். ஒரே வீட்டில், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 3 ஸ்விக்கிக்காரன் வந்தான். 2 பேர் தான், கணவன் மனைவி இருக்காங்க. அப்ப 2 பேர் தனித்தனியாக ஆர்டர் பண்ணா கூட 2 ஸ்விக்கி தானே வரணும். 3 பேர் அதாங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. நான் கேட்டுட்டேன், எங்க 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் ஆர்டர் பண்ணுங்க. எலிக்கு மசாலோட வைக்கிறதுக்காக ஒரு ஸ்விக்கி பண்ணாங்களாம். அப்ப சாப்பிடுகிற நேரம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். 8:30 9 மணிக்குள்ள எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுனாக்கா 9 மணிக்கு என்ன பண்ணுங்க, அவன் ஃபோனில் அவன் செட்டில் ஆகிறான். 12:45 மணி மட்டும் அவன் ஃபோனில் அவன் இருக்கான்.
நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் ரீடிங் டைம், நோ ஃபோன்ஸ். அவங்க 4 பேர் இருக்காங்க வீட்டில், 4 பேரோட ஃபோனையும் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டுருங்க, சைலண்ட்ல வச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டால் பாஞ்சிரும் அது மேலே. ஒரு அரை மணி தானே, அரை மணி. நம்ம ஆன்மாவுக்காக ஒரு நாளைக்கு அரை மணி ரொம்ப கஷ்டங்க. 20 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாரும் படிக்கணும்ப்பா. அவன் ஒரு புத்தகத்தை படிங்க. இது ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நை நானே ஸ்மார்ட் போனை மாத்துன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எப்படி விரிவாகும் என்பது உங்களுக்கே தெரியாது நண்பர்கள். அதுதான் முக்கியம். அப்போ செல்போனுடைய அடிமைகள் எங்கே நிற்கிறார்கள் என்றால் வீழ்ச்சி என்கின்ற சிகரத்தினுடைய உச்சியிலே நிற்கிறார்கள். அவர்கள் விழுந்து விடாமல் இருக்க காப்பாற்ற போகிற ஒரே சாதனம் புத்தகங்கள் தான். இந்தியாவில் மருத்துவ கல்வி இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் படிக்கிறோம்னா அமெரிக்காவுக்கு போனோம். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்கிட்ட போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், இந்த பொண்ணுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, படிக்க வைங்க. அவர் சொன்னாரா, நான் படிக்க வைக்கிறேன், ஆனா நீ கிறிஸ்தவரா மாறிடு. இஃப் யூ கேன் கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி ஐ வில் சென்ட் யூ டு US. அவங்க 2 பேரும் பிடிவாதமா மறுத்திருக்காங்க. படிக்கணும்ன்றது எங்கள் நோக்கம், ஆனால் இங்கு இருந்து கொண்டேதான் படிப்போமே தவிர கல்விக்காக மதம் மாற மாட்டோம். ஆனால் அந்த பாதிரியார் மதம் மாற மாட்டேன் என்று சொன்னவர்கள் அப்படியே விட்டுல. அவருக்குள்ள சில நல்ல குணங்கள் இருந்தது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பத்திரிகையில இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றியும், இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவ கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறான்ற செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறார் ஒரு நாளேட்டுல. அதை பார்த்துட்டு நியூ ஜெர்சி நகரத்துல இருந்த ஒரு லேடிக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த அம்மா கேட்டிருக்காங்க, இந்தியா பாம்புகளின் நாடு, பல்லிகளின் நாடு, பக்கிரிகளின் நாடு, அங்கே ஒரு பெண் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாளா, நான் உதவி செய்யறேன்னு அங்கிருந்து ஒரு லேடி அதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே தங்க வச்சிருக்கிறாங்க. தனியாக தன்னந்தனியாக 4 மாதம் 3 மாதம் கப்பல் பயணத்தில் அந்த பெண் இங்கிருந்து கிளம்பி பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில போய் டாக்டருக்கு படிச்சு 3 வருஷம் 4 வருஷம் அங்கேயே தங்கி MD வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஆனந்தி ஜோஷி. அந்த ஊர் குளிர். இப்ப இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு உங்க சொந்தக்காரங்க இருந்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் கிடைக்குது. ஆனா அன்றைக்கு இது வெஜிடேரியன், இந்தியன் வெஜிடேரியன், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அங்க இருந்தவங்களுக்கு வெஜிடேரியனே தெரியாது, சரியான சாப்பாடு இல்லை, அந்த ஊர் குளிர் ஒத்துக்கல. அந்த அம்மாவுக்கு அங்க இருக்கும் போதே டிபி வந்துடுச்சு. ஆனால் படிச்சு முடிச்சிட்டாங்க. படித்து முடித்து ஓராண்டு கழித்து இந்தியா வந்து கொஞ்ச நாள் மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இல்லை. 22வது வயதில் ஆனந்தி ஜோஷி இறந்து போனாங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் கண்ணால் காணுகிறீர்களே, எத்தனையோ வெள்ளக்கோட்டு போட்ட பெண் டாக்டர்கள், அத்தனை பேருக்கும் பிள்ளையார் சுடி போட்டது அன்றைக்கு ஒரு ஆனந்தி ஜோஷி. அதான் உண்மை. She was a gift to the Indian community of doctors, women doctors. நம்மால அதை நினைச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. 80 லட்சம் இருந்தா MD படிக்கிறது ரொம்ப ஈஸி, 1.5 கோடி இருந்தா. ஆனால் அன்றைக்கு 1800களில் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு பெண்ணை பற்றி மட்டும் சொல்றேன். How a person can transform their life as a gift to the world. அமெரிக்கால இன்னொரு பெண், இது இந்திய பெண். அமெரிக்கால ஒரு பெண் 9 வயசு அவளுக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவ மிஷனரிகளா, டாக்டர். அவங்க அப்பா டாக்டர். இந்தியாவுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாவை அவ கட்டி பிடிச்சு அழுதா. அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு நான் அப்பா கூட போறேன்னு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல மொத்தம் 6 ஆண்கள் 1 பெண். அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, இந்தியாவில் போய் மதத்தை பரப்பணும்னு வந்தவர். 6 ஆண்களையும் பாதிரியாருக்கு படிக்க வச்சார். ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இதுக்கு ஒரே ஆசை, என்னால பாதிரியார் வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 9 வயசுல தாயையும் தகப்பனையும் பிரிந்து அமெரிக்கால இருந்த பெண் திடீர்னு இந்தியாவுக்கு வந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு 14 வயசுல இந்தியா வந்தாங்க. இந்தியா வந்த அந்த பெண் திண்டிவனத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலூருக்கு மாறினாங்க. அங்க இருக்கும்போது ஒரு ராத்திரியில நடந்த ஒரு சம்பவத்தை 18 வயதான அந்த பெண் பார்த்தாள்.
பிரசவத்துக்கு என் மனைவி காத்திருக்கிறாள், உடம்பு ரொம்ப நோவுது, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, எங்க ஊர் மருத்துவம் பலிக்கல, நல்ல டாக்டர் வேணும்னு ஒரு உயர் ஜாதி ஹிந்து வந்து கதவை தட்டுகிறார். இந்த பெண்ணோட அப்பா போய் நிக்கிறார், நான் ஆண் டாக்டர், நான் வேணா பிரசவம் பார்க்கிறேன். அவர் ஒரே வரி சொன்னார், என் மனைவியை வேறு எந்த ஆணும் பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன், அவ செத்தாலு சாகட்டும்னு போயிட்டார். அது மாதிரி ஒரே இரவில், கடும் மழைக்கால இரவில் 3 பேர் வந்தார்கள். ஒரு ஜாதி ஹிந்து, ஒரு பிராமண ஆண்மகன், ஒரு இஸ்லாமிய பெரியவர். 3 பேர். 3 பேரும் வந்தார்கள். ஆனால் ஆண் டாக்டர் மருத்துவம் பார்ப்ப அனுமதிக்க மாட்டோம் என்று திரும்பி போனார்கள். இந்த பெண்ணு பக்கத்துல நிக்கிறார், நான் போகலாம், ஆனா எனக்கு மருத்துவம் தெரியாதே. இரவெல்லாம் அழுதாளாம், இரவெல்லாம் உறங்கவில்லை. ஆனால் அதிகாலையில் அந்த ஊருக்குள்ளே பறை முழங்குகிறது. வேலைக்காரரை அழைக்கிறார்கள், என்ன நடந்தது? வேலைக்காரர் வந்து சொல்றார், 3 உயிர் போயிடுத்து. அன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு நினைவு வந்தது. தொட்டு விடும் தூரத்தில் யாரோ ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக அலறிக் கொண்டிருக்கிறார், ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அமெரிக்கா சந்தோஷமான வாழ்க்கை என்னை அழைக்கிறது. இந்தியாவுக்கு யாராவது ஒருவர் கை நீட்டி உதவி செய்ய வேண்டுமே, ஒரு பெண் மருத்துவராக. நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டனே, எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கேன்னு இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் திரும்பவும் மெடிசின் படிச்சுட்டு அந்த பெண் அதே ஊருக்கு வந்து வேலூர்ல ஆஸ்பத்திரி தொடங்கினாங்க. அவங்க தான் ஐடாஸ் கடர். இன்னைக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதே, அதை உருவாக்கிய பெண் இளமை காலத்துல கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்று வாழணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனால் கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இப்போ எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு சமூகத்துக்கு வெகுமதியாக தங்களை ஆக்கியிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை இது. தொடங்கின காலத்தில் எதுவும் இல்லை, அப்படித்தான் தொடர்ந்தார்கள். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய பேனர், ரோட்டரி என்பது உலகளாவிய ஒரு பெரிய அமைப்பு, சேவை அமைப்பு, இதில் இருக்கிறோம் என்பதே பெரிய பெருமை. இதுல இருக்கிறாங்க, நான் ஒரு ரொட்டேரியன் என்று சொல்வதே பெரிய பெருமை. ஏன்னா எங்கே எல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள், எங்கே எல்லாம் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் வெகுமதியாக கொடுக்கிறீர்கள். பணத்தை மட்டும் இல்ல, நேரத்தை. நிஜமாவே நான் யோசிக்கிறது உண்டு. ஒவ்வொரு முறையும் நாங்கெல்லாம் பையை தூக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் போது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாவா இருப்பாங்கன்றீங்க? இத்தனை பெண்கள் வந்திருக்காங்களே, யாராவது எந்த வேலையா இருக்கட்டும், பையை தூக்கிட்டு கிளம்புறாரு அவங்க வீட்டுக்காரனா, வீட்டுக்காரமா சந்தோஷமாவா இருக்கும்? கிளம்பியாச்சா? எத்தனை நாள்? 3 days. 3 days. ஏன் ஒரு 33 days எடுத்துக்கப்படாது? அப்படியே போயிட வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் எதுக்கு குடும்பம்? இதெல்லாம் அவசியமா? அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு லேடிஸ்ட ஒரு சைக்காலஜி இருக்கு. நீங்க தொடர்ந்து இப்படி ஊருக்கே போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, பிசினஸுக்கோ அல்லது வேற ரோட்டரிக்கோ இதெல்லாம் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, தொடர்ந்து போனீங்கன்னா பின்னாடி உட்காந்து பிடிங்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் எங்கேயுமே போகாம உட்காந்துருங்களேன், அவங்களே பக்கத்துல வந்து எங்கேயுமே போலையா, உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்களா? அவ்வளவுதானா நம்ம வேகம்? வேஸ்டா? இதுவும் கேட்கறாங்களா இல்லையா? இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? எதையோ நீங்கள் இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்பதுல ஒரு வகையில் அவர்களுக்கு பெருமை, இன்னொரு வகையில பர்சனலா எதையோ இழக்கிறோம் என்கிற வருத்தம். அதனால தானே நீங்க ரோட்டரி மீட்டிங் ரெகுலரா வாரம் போகும்போது உங்க வீட்டுக்காரமா சந்தோஷமா வழி அனுப்புவாங்களா? ரோட்டரிக்கு போயிருக்கீங்க, தினம் போங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கிறாங்க? டெய்லி வைக்க சொல்லுங்க. நீங்க சேவை செய்யவே பிறந்தவர். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னா நேபாளத்துல வந்து பூமி எதிர்த்து இங்கே வரும். நீங்க புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ கிளம்பும் போது அந்த மாதிரி சொல்லிடும், சாப்பாடு இங்கேயா அங்கேயா, அதை மட்டும் சொல்லியிருப்போம். இல்லம்மா அதை மட்டும் சொல்லுங்க, சாப்பாடு இங்கேயா அங்கேயா. நான் ஆக்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கவா? நீங்க வரலைன்னா என் பாட்டுக்கு இருப்பேன். அதாவது நம்ம வரலைன்னா இவங்க சாப்பிடாம பட்னியா இருக்க மாதிரி ஒரு பில்டப். நமக்கு நீங்க ரோட்டரிக்கு கிளம்பும் போது சரி பார்த்துக்க, போன் பண்றேன், நீங்க அங்க உட்காந்து மீட்டிங்ல அவசரத்துல போனை பண்ணிருக்க மாட்டீங்க. இதுல சைலண்ட்ல போட்டு அந்த அம்மா கூப்பிட்டதையும் எடுத்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க திரும்பி வரும்போது பார்க்கணுமே, மேடையில கிடைச்ச இன்ட்ரோடக்ஷன்லாம் அங்க கிடைக்கும்.
இவர் தான் இந்திரரு, இவர் தான் சந்திரரு, இவர் தான் உலகத்துக்கே ஒரு பெரிய விடிவெள்ளி, இதெல்லாம் இங்க பேசுறாங்களே, அதை பூரா அங்க வாசல்லையே வாங்கிக்கலாம். தானும் போன் பண்றதுல, கூப்பிட்டாலும் எடுக்கிறது இல்ல. அப்படி என்னதான் உங்களுக்கு முக்கியமோ இதுக்கு மேல இதுக்கு மத்தியில தான் நீங்க ரோட்டரியில வேலை செய்யணும். அதானுங்க உண்மை. என்னங்க அமைதியா இருக்கீங்க? உண்மை அதான். ஏதோ டின்னர் மீட்டிங்னா அவங்களே ரெடி பண்ணி கூட்டு வரலாம். டின்னர் மீட்டிங் இது முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விருந்து இருக்கு அப்படின்னா கிளம்பிடலாமா? எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும்? இது பெரிய சேவை திட்டத்துல முக்கியமான விஷயம். அது இது மூணுல எது எனக்கு சூட் ஆகும்? நம்ம மனசுக்குள்ள தோணி எதுவுமே சூட் ஆகாதுன்னு. ஆனா அதை சொன்னீங்கன்னா உங்களை யாராவது காப்பாற்ற வேண்டியிருக்கும். இதுக்கு மத்தியில தானங்க நீங்க வெளியில வரணும். பப்ளிக் லைஃப் அவ்வளவு கடுமையானதுங்க, ரொம்ப கஷ்டம். பொது வாழ்க்கைக்கு போவது என்பது தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. நான் கண்ணதாசன். என்ன வரி அது? கேலிதாயா. உங்க வீட்டு பிள்ளைகளே சொல்ல, என்ன சேர்த்து வச்சாரு எங்க அப்பா? என்னடா சேர்த்து வச்சிருக்காருன்னா, என்ன சேர்த்து வச்சாரு? ஏதோ 2 பேட்ச் 2 பின்னு, அது குத்திடுறாங்க, அடுத்தடுத்து குத்திடுறாங்க. என்ன சேர்த்து வச்சார்? நான் இந்த சமூகத்திலே தலைமுறைகளை தாண்டி புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை வாழும் காலத்தில் யாரும் உணர்வதில்லை. இதுல கிடைக்கிற பெரிய சந்தோஷம், கொடுப்பதில் நிறைவது என்பது முதலில் கொடுப்பவரின் உள்ளம். ரொம்ப அழகா சொன்னா, மலர்களை அள்ளி கொடுக்கும் போது மலர்கள் கையை விட்டு போகிறது, ஆனால் வாசம் விரல்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இல்லையா? வாசத்தை கையை விட்டு போகாது, அது ஒட்டி கொண்டு இருப்பதை போல கொடுப்பதில் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு மகிழ்வு இருக்கிறது. அதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்துக்கு வெகுமதியாக உங்களை மாற்றுகிறது. அது இல்லாம நீங்க யாரும் செய்ய முடியாது. யாராலையும் பொது வாழ்க்கையில போய் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. பாலிடிக்ஸ்ல இருக்கலாம், அது பொது, அது வேற. இப்ப அதுக்கு ரேட்டே வேற. இந்த மாதிரி ரோட்டரியில இது கவர்னர் அந்த மற்ற பொறுப்புகள்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாகலாம். அது ஹோஸ்ட் பண்றது இன்னும் கஷ்டம். நல்ல டின்னர் ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் சர்வ் பண்ணாகலான்னு பார்க்கணும், நம்ம அவ்வளவு பேரை விசாரிக்கணும், கடைசியா வேற சாப்பிடணும். இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியுங்க, இது ஒரு கல்யாண மாநாடு மாதிரிங்க. கல்யாணம் நடத்துற மாதிரி நீங்க மீட்டிங் நடத்துறீங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் செய்து விட்டு அவ்வளவு பேரை வரவேற்று வழி அனுப்புகிற ஒரு பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு முறையும் ஒரு மாநாடு நடத்துகிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது தொடக்கத்தில் இருந்து நிறைவு வரை அந்த டெம்போவை விடாம வச்சிருந்து, அதனாலதான் அவருக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். புத்தகம் என்பது பெயர் சொல், வாசித்தல் என்பதுதான் வினைச்சொல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் கூறியதைப் போல எல்லா பெயர் சொல்லும் வினை சொற்களால் உருவாகின்றன. செதுக்குகிற போது சிற்பமும், தீட்டுகிற போது ஓவியமும், எழுதுகிற போது கவிதையும், பதிப்பிக்கிற போது புத்தகமும் உருவாகின்றன. எனவே வினை சொற்களால் பெயர் சொற்கள் பெருமை பெறுகின்றன, வினை சொற்களால் பெயர் சொற்கள் உருவாகின்றன. ஆற்றலாளன் என்று ஒருவன் பெயரை வைத்துக் கொண்டு நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருந்தால் அந்த பெயருக்கும் அவனுக்கும் பொருத்தமில்லாமல் போய்விடும். அதை போலவே வள்ளல் என்று பெயர் வைத்துக் கொண்டு மடக்கிய கையை நீட்டாமல் ஒருவன் இருந்தால் அவனை யாரும் வள்ளல் என்று அழைக்கவே மாட்டார்கள். எனக்கு ஒரு சின்ன ஜென் கதை நினைவுக்கு வருகிறது. மாக்குசான் கை என்பதுதான் அது. மாக்குசான் என்பவர் மிகப்பெரிய வள்ளல். வருகிறவர்களுக்கெல்லாம் பொருட்களை அள்ளி அள்ளி தருகிறார். அவருடைய மனைவி ஒரு ஜென் துறவியிடம் சென்று, என் கணவர் வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தருகிறார், நாங்கள் ஏழையாகி விடுவோமோ, வறுமையடைந்து விடுவோமோ என்று அச்சமாக இருக்கிறது என்று கூறுகிறார். உடனே அந்த ஜென் துறவி, இந்த கையை மூடியே இருந்தால் அது பயன் தர முடியுமா என்று கேட்கிறார். முடியாது என்கிறார் அவர். திறந்து இருந்தால் பயன் தருமா என்று கேட்கிறார். அப்போதும் பயனளிக்காது என்று கூறுகிறார். கைகளை மூடி திறப்பதால் தான் பயன். எனவே உன் கணவர் மூடி திறக்கிற வித்தையை செய்கிறார், தடுத்து விடாதே என்று குறிப்பிட்டார். எனவே வள்ளல் என்று ஒருவர் பெயர் வைத்துக் கொண்டு யாருக்கும் வழங்காமல் இருந்தால் அவரை யாரும் வள்ளல் என்று அழைக்க மாட்டார்கள். ஜே கிருஷ்ணமூர்த்தி
அறிவு என்பது இறந்த காலத்தை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறார். புத்தகங்களை கற்றுக்கொண்டு அவற்றோடு நிறுத்திவிட்டால் நாம் இறந்த காலத்திலே இருக்கிறோம். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தாலும், தொடர்ந்து நம் அறிவை விருத்தி செய்து கொண்டே இருந்தாலும் தான் நாம் நுண்ணறிவு உடையவர்களாக கருதப்படுவோம். ஏனென்றால் அறிவு என்பது கடன் வாங்கிய கருத்துகளின் அணிவகுப்பு. பழையவற்றை சார்ந்தது கல்வி. எப்போது நாம் நம்மை புதுப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோமோ, கற்றலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்போதுதான் நாம் அறிதலை நிகழ்த்துகிறோம் என்று பொருள். நம்முடைய தமிழகத்தில் கல்வியை பொறுத்தவரை ஒன்றை சொல்வார்கள், கலைமகள் கூட இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள் என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் கல்வியை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தேய்மானம் அடைந்துவிடும், காலாவதி ஆகிவிடும். நாம் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது தலையிலே பாரத்தை ஏற்படுத்தி வைத்துவிடக் கூடாது. நான் ஒரு சிலரை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பார்வை அட்டையை தருவார்கள். பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்கள் இருக்கும். பட்டங்கள் இருப்பது மட்டுமல்ல, அடுத்த பக்கத்தில் அவர்கள் வைக்கிற பதவிகளின் பெயர்களும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் தலையிலே பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியம், அவர்கள் இனி கற்பதற்கு தயாராக இல்லை என்பதனால்தான் தாங்கள் கற்ற கல்வியை எல்லாம் பதாகையாக விரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. கற்றதை ஏன் கைமண் அளவு என்று கூறுகிறார்கள் என்று நான் சிந்தித்தது உண்டு. கற்றதை மிளகளவு என்று சொல்லி இருக்கலாமே, கடுகளவு என்று சொல்லி இருக்கலாமே என்றெல்லாம் நான் யோசித்தேன். ஒரு காலத்தில் ஆற்று மணலிலும் கடல் மணிலும் மக்கள் விளையாடுவதை பார்க்கலாம். குழந்தைகள் அங்கே ஓடி சென்று மணல் வீடுகள் கட்டி விளையாடுவதை காணலாம். இப்போதெல்லாம் குழந்தைகளை மணலில் விளையாட யாரும் அனுமதிப்பதே இல்லை. மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் செல்கிறவரை மனிதர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற போதுதான் எங்கிருந்தோ பெருந்தொற்று வருகிறது. மணலில் விளையாடிய காலத்தில், மண்ணை எடுத்து பதம் பார்த்த காலத்தில் எந்த நோயும் வராமல் இருந்தார்கள். கற்றது கைமண் அளவு என்று ஏன் கூறுகிறார்கள் என்பதை கடல் மணலையோ ஆற்று மணலையோ கைகளிலே நிறைய எடுத்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் தன்னுடைய கைகளிலே கடல் மணலையோ ஆற்று மணலையோ எடுத்து பார்த்தால் நிரம்பியது போல முதலில் தோன்றும். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த மணல் கைகளின் இடுக்குகள் வழியாக வந்து எடுத்தவை குறைந்து கொண்டே போகும். அதனால்தான் குறுகும் கைமணல் போல என்கிற பைந்தமிழ் நாட்டுப்பாடல் ஒன்று இருக்கிறது. எனவே நாம் எதை கற்றோம் என்று நினைக்கிறோமோ அதை கூட முழுமையாக கற்கவில்லை என்பதுதான் பொருள். நாம் ஏதோ ஒரு சிலவற்றை படித்துவிட்டு நிறைய படித்து விட்டோம் என்று நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இந்த பழமொழி சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மண்ணுக்கான வரையறையை கூட நம்மால் கொடுக்க முடியாது. அவ்வளவு சிரமமானது மண்ணை பற்றிய வரையறை. அதனால்தான் எப்போதும் நாம் கல்வி பெற்று விட்டோம் என்று இருமாந்திருக்க முடியாது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் என்கிற வினை சொல்லை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தால்தான் பெருமை அடைவோம். நாம் முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறோம் என்று நாம் அனைத்தும் தெரிந்தோம் என்று நினைக்க வேண்டியதில்லை. ஏதோ ஆம்லெட்டை சாப்பிட்டு விட்டு ஹேம்லெட்டை படித்துவிட்டு ஆங்கில இலக்கியத்தை படித்து முடித்து விட்டோம் என்று நினைக்க முடியுமா? மேக்பத்தை படித்துவிட்டு வேர்ட்ஸ்வர்த்தின் சில கவிதைகளை படித்துவிட்டு நாம் ஆங்கில இலக்கியத்தை கரை கண்டு விட்டோம் என்று கூற முடியுமா? அல்லது தமிழ் இலக்கியத்திலே சில குறட்பாக்களை படித்துவிட்டு நாலடியாரில் சிலவற்றை படித்துவிட்டு பாரதியாரின் கவிதைகளையும் பாரதிதாசன் கவிதைகளையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்ந்துவிட்டு நான் தமிழ் இலக்கியத்தில் நிறைகளை பட்டம் பெற்றுவிட்டேன் என்று கூற முடியுமா? ஆர்க்கிமிடிஸின் சூத்திரத்தையும் அல்லது பாஸ்கலின் சட்டத்தையும் படித்துவிட்டு நான் இயற்பியலிலே கரை கண்டு விட்டேன் என்று கூற முடியுமா? நாம் கற்றது குறைவு என்பதைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். அறிவு என்கிற கடலில் சின்ன குடுவையோடு சென்று அதை நிரப்பிக் கொண்டு வருகிற வேலையைத்தான் நாம் செய்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று கூட்டம் நிறைய வந்திருக்கிறது என்று
பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் என்னிடம் கூறினார்கள். இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த அந்த உணர்வு பீரிட்டு கிளம்புகிற அளவிற்கு இந்த புத்தக கண்காட்சியில் மக்கள் வந்திருக்கிறார்கள். படிப்பது என்பது எத்தகைய ஆனந்தமயமான அனுபவம். நாம் சரித்திரத்தை படிக்கிற போது ஆதி மனிதனாக காடுகளில் அலைகிறோம். நாமும் சிக்கி முக்கி கற்களில் தீயை உருவாக்குகிறோம். வேட்டையாட தொடங்குகிறோம். படிப்படியாக பயிர்களை வளர்க்கிறோம். வீடு கட்டுகிறோம். இனக்குடியாக இருக்கிறோம். தலைமையை உருவாக்குகிறோம். பிறகு மண்ணிலே பயிர் வைக்க கற்கிறோம். விலங்குகளை பழக்குகிறோம். பிறகு நாம் வண்டிகளை உருவாக்குகிறோம். மெல்ல மெல்ல நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம். மண்ணில் கால் படித்த நாம் விண்ணிலே செல்கிறோம். கடலை கடக்கிறோம். இப்படி சரித்திரத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாமும் வளர்ச்சி அடைத்துக் கொண்டே வந்த அனுபவத்தை பெற்று விடுகிறோம். இலக்கியத்தை படைக்கிற போது சிறிது நேரம் நாமும் கண்ணகியாக இருக்கிறோம். சிறிது நேரம் நெடுஞ்செழியனாக மாறுகிறோம். சிறிது நேரம் கோவலனாக துயரப்படுகிறோம். சிறிது நேரம் மாதவியாக நாம் இருக்கிறோம். நாம் லியர் மன்னனை படிக்கிற போது லியர் மன்னனாக மாறுகிறோம். குணனிலாக மாறுகிறோம். ரீகனாக மாறுகிறோம். கார்டெலியாவாக மாறுகிறோம். எட்மண்டாக மாறுகிறோம். எட்வர்டாக மாறுகிறோம். இப்படி இலக்கியத்தை படிக்கிற போது ஒவ்வொரு பாத்திரமாக கூடுவிட்டு கூடுவாயும் அனுபவத்தை அல்லவா நாம் பெறுகிறோம். அதை போலவே அறிவியலை படிக்கிற போது நாமும் படிப்படியாக வளர்ந்து வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். 60 ஆண்டுகளில் 600 ஆண்டுகளுக்கான வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். சாட்சியாக நின்று லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனித இனம் கண்ட முன்னேற்றத்தை வாசித்து நாம் மகிழ்கின்றோம். ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சிக்கு வருகிற போதும் நான் இன்னும் கொஞ்சம் அறிவு பெற்று விடுவோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சந்தனத்தை தொட்ட கைகளும் சிறிது நேரம் மனம் வீசுவதைப் போல நான் இந்த புத்தக கண்காட்சிக்குள் நுழைந்ததும் நானும் சில அறிவு பெற்று விட்டோம் என்கிற மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்லலாம் என்று நினைப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற புத்தகங்களின் பிரம்மாண்டங்களை பார்க்கிற போது அவை என்னுடைய அறியாமையை பிரதானப்படுத்துவதாக இருக்கின்றன. எவ்வளவு தூரம் நான் கற்க வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு நான் என்னுடைய தலை வீங்கிய தன்முனைப்பில் அழுத்தி ஒரு குட்டு குட்டதை போல வெளியிலே அனைத்தும் இன்றி செல்வதை பார்க்கிறேன். இந்த உலகத்தில் அறிவு என்கிற மிகப்பெரிய கடலுக்கு முன்னால் சின்ன துளியாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் இது உணர்த்தி வருகிறது. இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கே தமிழ் பேச்சு மொழியாக மட்டுமே தேய்ந்து விடுமோ என்பதை மாற்றி தமிழ் புத்தகங்களை வாசிப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இந்த செம்மொழி நிச்சயமாக பல 100 ஆண்டுகள் வாழும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இந்த தென்னிந்திய பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன். இனி தலைப்புக்கு வருவோம். இறைமை எனும் வினைச்சொல் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இறைமை ஒரு வினைச்சொல் என்கிற அந்த அற்புதமான வாசகத்தை பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் என்பவர் சொன்னார். அந்த பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் என்பவர் ஒரு தத்துவவாதி அல்ல, ஆன்மீகவாதியும் அல்ல. அவர் ஒரு கட்டடக் கலைஞர், வடிவமைப்பாளர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர், ஓர் எழுத்தாளர். அவர்தான் முதலில் இறைமை ஒரு வினைச்சொல், God is a verb என்று குறிப்பிட்டார். அவர் I am a verb, நானும் ஒரு வினைச்சொல் என்று குறிப்பிடுகிறார். நான் யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எந்த பெயரும் எனக்கு இல்லை, நான் எந்த இடத்தையும் சார்ந்தவன் அல்ல, எந்த பொருளும் இல்லை, காலம் அடைகிற பரிணாம வளர்ச்சியின் ஊடாக நானும் பரிணாம வளர்ச்சி அடைத்து கொண்டிருக்கின்ற ஓர் உயிர் என்று குறிப்பிட்டார். மனிதன் ஆகிறவனா அல்லது இருக்கிறவனா என்கிற கேள்வி எப்போதும் உண்டு. whether man is a being or becoming என்பது எப்போதும் உண்டு. மனிதன் ஆகிறவனா அல்லது இருக்கிறவனா என்கிற கேள்வி நுட்பமாக ஆராய வேண்டும். ஒரு கன்று பிறந்தால் அது பசுவாக ஆகிவிடும் என்று சொல்ல முடியும். ஒரு பூனைக்குட்டி பிறந்தால் அது நிச்சயமாக பூனையாகத்தான் மாறும், புலியாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒரு புலி பிறந்தால் அது புலியாகத்தான் மாறும். ஒருவேளை நாம் அதை கூண்டிலே அடைத்து வளர்த்தால்
அது தன்னை பூனையாக நினைத்துக் கொள்வது உண்டு. நம்மால் புலிகளை கூட பூனைகளாக மாற்ற முடியும். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மனிதனாகவும் இருக்கலாம், விலங்காகவும் மாறலாம், தெய்வீக குணத்துடனும் திகழலாம். அவன் பல சாத்திய கூறுகளோடு பிறக்கிறான். அவன் கல்லாக இருந்தால் ஒரு சிற்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு காகிதமாக இருந்தால் ஒரு கவிதையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு தூரிகையாக இருந்தால் ஓவியமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து சாத்திய கூறுகளோடும் மனிதன் பிறக்கிறான். சங்சு என்கிற தாவோ ஞானி அவர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம் சொன்னார், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் பட்டாம்பூச்சியாக மாறுவதைப் போல அந்த கனவு இருந்தது. அதனால் எனக்கு ஒரு சந்தேகம். சீடர்கள் கேட்டார்கள், இதில் என்ன சந்தேகம்? கனவு வருவது சகஜம்தானே என்று சொன்னார்கள். இல்லை, எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் ஒருவேளை நான் தான் அந்த பட்டாம்பூச்சியாக இருந்து சங்சுவாக ஆன மாதிரி இப்போது கனவு காண்கிறேனா, அல்லது ஒருவேளை சங்சுதான் பட்டாம்பூச்சியாக ஆனது மாதிரி கனவு காண்கிறாரா என்கிற கேள்விதான் என்னை உறுத்துகிறது என்று குறிப்பிட்டார். வாழ்க்கை என்பதே ஒரு கனவுதான். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிற போது அவையெல்லாம் கைகளில் அகப்படாத பாதரசம் போல நழுவுவதை பார்க்கலாம். வாழ்க்கை என்பதே நினைவுகளின் தொகுப்பு தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் திருப்பி போக முடியுமா? எனவே வாழ்க்கை என்பது ஒரு கனவை போலத்தான் இருக்கிறது. ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு பெண்மணி வந்தார். அதற்கு முன்னால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கௌதம புத்தரிடம் ஒரு பெண்மணி வந்தாள். அவளுடைய கணவன் இறந்து விட்டதாகவும் உயிர்ப்பித்து தருமாறும் சொன்னாள். அதற்கு புத்தர் சொன்னார், எந்த வீட்டிலாவது இறப்பு நிகழாமல் இருந்தால் அந்த வீட்டிலிருந்து ஒரு கடுகை வாங்கி கொண்டு வந்துவிடு, நான் உயிர்ப்பித்து தருகிறேன் என்று. அவள் வீடு வீடாக கதவை தட்டினாள். ஆனால் எல்லா வீடுகளிலும் யாரோ ஒருவர் இறந்திருந்தார்கள். எந்த வீட்டிலும் மரணம் நிகழாமல் இல்லை. மரணம் நிகழ்ந்த வீடுகளின் கதவை தட்டி தட்டி சலித்து போன அவள் திரும்பி வந்து எல்லா வீட்டிலும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். புத்தர் சொன்னார், மரணம் என்பதும் வாழ்வின் பகுதி. எனவே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதுதான் மரணத்தை வெல்வதற்கான வழி என்று குறிப்பிட்டார். ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு பெண்மணி வந்தார். அவர், என் கணவன் இறந்து விட்டார், அவரை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்டார். யாராவது தத்துவம் பேசினால், ஞானியை போல தெரிந்தால், வாழ்வின் நிலைகளை பற்றியெல்லாம் விளக்கி சொன்னால் அவர்களுக்கு அபூர்வ ஆற்றல் இருக்கும், அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துவார்கள் என்று நினைப்பதுதானே நம் மக்கள் உள்ளம். எனவே அவரிடம் வந்து எப்படியாவது உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்டார். உடனே ஜே கிருஷ்ணமூர்த்தி, உயிர்ப்பித்து தரலாம், எந்த கணவனை உயிர்ப்பித்து தருவது என்று கேட்டார். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது, என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்று. உடனே ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், எந்த கணவரை? சின்ன குழந்தையாக விளையாடி சிரித்து மகிழ்ந்த அந்த கணவனையா, சிறுவனாக மற்றோரோடு வீதியில் விளையாடிய அந்த கணவனையா, இளைஞனாக மாறி இருமாப்புடன் இருந்த அந்த கணவனையா, வாலிபனாக மாறி கடமை ஆற்றிய அந்த கணவனையா, வயோதிகராக மாறி தளர்ந்து போன அந்த கணவனையா, எந்த கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். உடனே அந்த பெண் யோசித்தாள். அப்போது அவர் சொன்னார், எப்படி ஒரு குழந்தை சிறுவனாகவும், சிறுவன் இளைஞனாகவும், இளைஞன் வாலிபனாகவும், வாலிபன் வயோதிகனாகவும் ஆகிறானோ, அதை போல மரணமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று விளக்கினார். அவள் புரிந்து கொண்டு சென்றார். இது ஒன்றும் புதிய கருத்தல்ல. தமிழ் பாடலான குண்டலகேசியில் பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறு இளமை செத்தும், மீனுமை வியல்பும் இன்னே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்னே என்கிற ஒரு பாடல் வருகிறது. நாம் பாலனாக இருந்து செத்துத்தானே இளைஞராக ஆகிறோம். ஒரு மூங்கில் செத்தால் தானே புல்லாங்குழல் ஆக முடியும். ஒரு விதை செத்தால் தானே செடி உருவாக முடியும்.
ஒரு செடி பரிணாம வளர்ச்சி அடைந்தால்தானே மரம் உண்டாக முடியும். ஒரு விதை மண்ணிலே விழுந்து சிதைந்தால்தானே அது முளைத்து வர முடியும். எனவே பாலனாக இருந்து இளைஞனாக மாறி நாளுக்கு நாளும் நாம் முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒரு நாள் சாவதில்லை, ஒட்டுமொத்தமாக சாவதில்லை, படிப்படியாக சாகிறோம். நமக்காகவே நாம் அழ வேண்டும், நாம் செத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, பிள்ளை என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எப்படி படிக்கிறான் என்பதுதானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. ஏன் அப்படி? பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பணத்தை மீறி கல்விக்கு அப்படி என்ன சிறப்பு? நம்ம எல்லாரும் இந்த கல்வியினுடைய முழுமையான பொருளை அறிந்திருக்கிறோமா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்றே சொல்வேன். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், ஒரு நல்ல சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்க வைக்கணும், நல்ல எண்ணம் தான். நீட்டு ஜேஇ எல்லாம் போய் அப்பியர் ஆகணும்னாக்கா சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தாதான் முடியும். ஆங்கிலத்தில் பிள்ளைகள் 5 நிமிடம் 2 நிமிடம் பேசுவதை பார்த்து இந்த பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை முகத்திலே பார்த்து நான் உள்ளபடியே வியந்து போனேன். அதுவும் மகிழ்ச்சி தான். ஏன்னா பிழைப்பதற்கு ஆங்கிலம் தேவை, எங்கே போனாலும் ஆங்கிலம் வேணும், இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அத்துணை பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், பிழைப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஆங்கில பள்ளியிலே சேர்த்து படிக்க வையுங்கள், தவறில்லை. தயவு செய்து வாழ்வதற்காக தாய்மொழி தமிழை சொல்லிக் கொடுப்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. குருடர்களாய் செவிடர்களாய் ஊமையராய் வாழுகின்றோம். சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்வீர்னா. 381 ஆண்டுகள் பழமையான பெருமையுடைய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் உலகத்தில் உள்ள 7902 மொழிகளிலே 7 மொழிகளை தேர்வு செய்கின்றார்கள். உலகிலேயே மூத்த முதல் மொழி என்று. ஒன்று சமஸ்கிருதம், ஒன்று லத்தீன், அடுத்தது கிரேக்கம், அடுத்தது சைனம், அடுத்தது பாரசீகம், அடுத்தது ஹீப்ரு, அடுத்தது தமிழ். இந்த 7 மொழிகளிலே மற்ற 6 மொழிகளுக்கும் மூத்த தாய்மொழி தமிழ் என்று முடிவு செய்து அதில் இருக்கை அமைவதற்காக 40 கோடி ரூபாய் பணம் தேர்வு செய்து இந்த வருடத்திலே ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலே தமிழ் இருக்கை அமைய இருக்கின்றது. உலகத்திலே, நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன், உலகத்திலே 6 நாடுகள் தமிழ் மொழியை அரசு மொழியாக அங்கீகரித்திருக்கிறது. இலங்கை, மலேசியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஏன் இந்த ஆங்கில வழியிலே நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதை நான் தவறென்று சொல்லவில்லை. சிபிஎஸ்இ பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் பேச வரும்போது நீங்கள் தாய்மொழியான தமிழை மறந்துவிடக் கூடாது. தமிழிலே பேசுவதையும் தமிழிலே எழுதுவதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் ஒரு மொழி அழிந்துவிடும். ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். நமக்கு அடையாளமே நம்முடைய மொழிதான் என்பதை இந்த ஆங்கில பள்ளியிலே படிக்க வைக்கின்ற நீங்கள் பிள்ளைகளுக்கு, அமெரிக்காலங்க 2500 பேர் வாஷிங்டன் டிசியில் நான் பேசினேன். அவங்க அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு டீச்சர் இல்லைங்கிறதுனால இங்கிருந்து அமெரிக்காவிற்கு போனவர்கள் பெற்றோர்கள் டர்ன் போட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேல 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெற்றோர் ஒவ்வொரு நாளைக்கு தமிழ் சொல்லி தராங்க. தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி தருகிறார்கள். வளையல் போடுறதுல இருந்து பாவாடை சட்டை போடுறதுல இருந்து நம்மளுடைய தமிழ் கலை விட்டுவிடக்கூடாது, தமிழ் மொழி விட்டுவிடக்கூடாது என்று. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆங்கிலத்தின் மீது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அதை முதல்ல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா படிக்க வைங்க ஆங்கிலத்தில். உலகத்தில் எங்கே போனாலும் ஆங்கிலம் வேணும். நான் உலகம் பூரா போகிறேன், ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு தான் போகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் ஆங்கிலம் படித்து காவல்துறை அதிகாரியாக ஒரு பெரிய உயர் அதிகாரியாக பணிபுரிந்ததற்கு ஆங்கிலம் உதவியது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் உரையாற்றுவதற்கு என்னை எடுத்துச் செல்வது தமிழ் மொழிதான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை தமிழர்கள் உணரணுங்கிறதுக்காக முதல்ல நான் இதை சொன்னேன். சரி, கல்விக்கு வருவோம்.
கல்வி. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டும்தான். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. ஒரு பிள்ளை அல்லது பெற்றோர் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி. இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பள்ளியில் நீங்க சேர்க்கறதனுடைய உபயோகம் என்ன என்று, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து எந்த கொம்பனாலும் சொத்தாக பெற முடியாது. அவனவன் படித்துத்தான் அறிவினை வளர்த்துக் கொள்ள முடியும். அதனால்தான் பணத்தை விட கல்வி பெரியது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்று சொன்னவன் பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற மிகப்பெரிய அறிவாளி. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று சொன்னவன் மெக்காலே, மிகப்பெரிய அறிவாளி. இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில். ஏன் அவ்வளவு தூரம்? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து உங்களை போன்ற பெற்றோர்களிடம் மாணவர்களிடம் சொல்லி சொல்லி எங்கள் முன்னிலையில் இறந்தே போனார் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம். இவங்கெல்லாம் இந்த படிப்பு பத்தியே சொன்னாங்களே. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இப்படி கூடியிருக்கின்ற பெரியவர்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்து அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். ஆனால் உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறதுன்னா. ஒரு பெண் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா. ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை ஆண்களுக்கு என்ன என்று கேட்டான், படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பினருக்கும் லெனின் கூறினான் தெரியுமா? யாரெல்லாம் பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறியவர்களாக இருக்கட்டும், இன்று புத்தகங்களை நோக்கி யாரெல்லாம் தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு எந்த அளவு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட தமிழ் மொழியை பத்தி சொன்னேன். அதுல சுருங்க சொல்லி விளங்க வைப்பதை போல வேறு எந்த மொழியிலும் இல்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரு நாள் கூட பிள்ளைய படிக்காம இருக்க வேண்டாம்னு அம்மா அப்பா சொல்லுங்க. பெரியவர்களும் ஒரு நாள் கூட நல்ல புத்தகங்களை படிக்காமல் இருக்காதீர்கள் என்று பொருள். இளமையில் கல், சின்ன வயசுலேயே படிச்சிரு. ஆத்திச்சூடி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, ஔவையார். எண்ணும் எழுத்தும் கண்ணெனுத்தகும், கை பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, கொன்றைவேந்தன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவியில ஒருத்தர் படிச்ச படிப்பு 7 பிறவிக்கு துணை போகுங்கிறான். எப்படி 7 பிறவிக்கு துணை போகும்னா நீங்க பாருங்களேன். உங்களோட தாத்தா படிச்சிருக்க மாட்டாங்க, உங்க அப்பா 5வது வரைக்கும் படிச்சிருப்பார், உங்களை கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல சேர்ப்பீங்க. அவன் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல IAS ஆவான், IPS ஆவான். எத்தனை பிறவிக்கு அது தொடருது பாருங்க. அப்படி என்றால் கல்வி எவ்வளவு சிறந்தது என்று பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனா இருந்தா கூட நம்ம நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. ஆனா படிச்சுட்டேன்னா உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படி. பெற்றோர்கள்லாம் இப்ப நிறைய பொருள் தேடி பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் எல்லாத்தை விட பெரிய சொத்து இந்த கல்வி தாண்டான்னு சொல்லு. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது.
எவ்வளவு பரிசு நீங்க பிள்ளைக்கு கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய பரிசு என்னன்னா நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற கல்வி தாண்டான்ட்டான். ஏன் அப்படி சொன்னான்? இப்ப இங்க மேல உட்கார்ந்துருக்கிறவங்கள பாருங்களேன், வரிசை எல்லாரையும் பாருங்க. ஏன் இவங்கெல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். இப்ப 2 பிள்ளைங்க இங்க வந்து பேசுனுச்சு. மற்ற பிள்ளைங்களை விட அந்த பிள்ளைங்க 2 நல்லா பேசுனதுனாலதான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்ப எந்த குடியில பிறந்தாலும் நீ யாரா இருந்தாலும் நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடும். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரினா. எந்த பிறவியா இருந்தாலும் நீ படிக்கணும், படிச்சவன் சொல்றத கேட்கணும், கேட்டபடி நடக்கணும். இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய பொறுப்பில் மிக்கவர்கள் பெற்றோர்களே. ஏன் தெரியுமா? பெற்றோர்களுக்கு 1 பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை, ஆசிரியர்களுக்கு 40 இல்லைன்னா 50 பிள்ளைங்க. யார் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த முடியும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். அடுத்து இப்படியே வரிசையா சொல்லிட்டு வரான்ல, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். இதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல போதலூர் என்னுடைய சொந்த ஊர். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, பணக்காரர்கள் படிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? பணக்காரர்கள்னா நம்ம இல்ல, அம்பானி, அதானி, டாடா, பிர்லா வீடு கட்டணும்னா 1000 கோடியில கட்டுவான். அதுக்கு எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாருமே. அப்போ என்ன தெரியுது இதுல? பணக்காரன் படிக்கலனாலும் நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறதுல என்ன பெருமை? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு புள்ள பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோல்ல வச்சுக்குவோம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை கல்யாணம் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம கல்யாணம் ஆகணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். இவ்வளவு கடமைகள் இருக்கு. அப்போ ஏழை பிள்ளைங்களுக்கும் பணக்கார பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பின் பெருமையை அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் நாம் மட்டுமே. பணக்காரர்கள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும் போது, நம்மை போன்ற ஏழைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். இப்ப நானா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், இந்த மாவட்டங்களை பல ஆண்டுகள் எஸ்பியாகலாம் வேலை பார்த்தோமே, ஆட்சி செய்தோமே, எப்படி? பணத்தை வைத்துக் கொண்டா? கல்வியை வைத்துக் கொண்டுதானே? அப்படி என்றால் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். நாம் பாரதிதாசன். என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் இருக்கும், ஊர்ல பணக்காரனா இருப்பான், அவன் வச்சிருக்க பணத்துல அவன் பணக்காரன் நினைப்பான், பிள்ளை அதை பார்ப்பான், நம்ம அப்பாட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம படிக்க வேண்டாம்னு நினைப்பான், படிக்க மாட்டான். அடுத்த ஜெனரேஷன்ல அந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். நெறி காணாமல் நின்றபடி விழும்னா ஏழை குடும்பமா இருக்கும். பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்து நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு என்பது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதாக மட்டும் இல்லை. கல்வியினுடைய சிறப்பு கடலளவு பெரியது. அந்த கல்வியை கொடுப்பதற்காக இது போன்ற பள்ளிகளிலே நீங்கள் வந்து சேர்க்கின்றீர்கள். இது கல்வியினுடைய பெருமை. படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். அப்ப அந்த ஏழைகளா இல்லாம நம்ம வந்து மேல வரணும், நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல
நீங்க இப்ப யாரோ படிக்காத ஒரு சில பேர் அல்லது படிக்காத மந்திரிகள்லாம் வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுறானே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எவ்வளவு பெரிய மந்திரி ஆனாலும் அது எத்தனை வருஷத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விளைவுகள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கையை இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு தெரியாம தவிச்ச மந்திரிகளுக்கு இந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து இடத்தை காமித்த அதிகாரிகளையும் இடம் தெரியாமல் தவித்த மந்திரிகளில் சில பேரையும் நான் அறிவேன். படிக்கலையேன்னு கண்ணீர் விட்டு கதறிய மந்திரிகளை எனக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் இல்லை. உண்மையான செல்வம் என்பது கல்வி. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார். நம்மளுடைய வறுமைக்கு என்ன காரணம்னு சொல்றாரு பாரதி பாருங்க. கால் வயிற்று கஞ்சி இல்ல. இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்ல. நீ படிக்காததாண்டா உன் வறுமைக்கு காரணம். அது கூட இந்த முட்டா பசங்களுக்கு தெரியலையே. தோழர் ஜீவா அதை விட அருமையா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா. அப்படின்னா இந்த கல்வியினுடைய வளமை. பெரியவர்கள் நிறைய பேர் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் அதுவா புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னா, நீங்க சொல்லாமலே படிக்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. பெரியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை முதலில் நாம் படிக்க வேண்டும். நாம் அறிவாளிகளாக ஆக வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். யார் படிக்கிறோம்? அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்து கொண்டோமே ஆனால் காலப்போக்கிலே வாழ்க்கையிலே தோல்வி அடைவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.